நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. புது வருஷம் பொறந்துருச்சுன்னா, பழைய கேலண்டர என்ன பண்றது? எப்படியாவது ரீயூஸ் பண்ணிட வேணாமா? அதுக்காக தான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா சூப்பரான ஒரு கேலண்டர் ரீயூஸ் ஐடியா. பழைய கேலண்டர் எடுங்க, அதுல மேல இருக்கிற ராப்பர பிச்சுருங்க. நடுவுல அந்த கேலண்டர் அப்படியே ஈக்குவல் ஹாஃபா இந்த மாதிரி எவ்ளோ மெஷர்மென்ட் இருக்குன்னு பார்த்து, சென்டர்ல ஒரு லைன போட்டுட்டு, அப்படியே இந்த பக்கமும், அந்த பக்கமும் 4 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா லைன் இந்த மாரி வரைஞ்சுட்டு, அப்புறமா இத அப்படியே நீங்க கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டா 3 பார்ட்டா இந்த கேலண்டர பிச்சாச்சு. அடுத்து ஃபெவிபாண்ட இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ப அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரியே இது மேல நம்ப ஒரு கிளாத்த வந்து ஸ்டிக் பண்ண போறதுனால, அந்த கிளாத்லயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்படியே கிளாத்த மேல மூடிடலாம். நல்லா பிரஸ் பண்ணிட்டு, இதுல அப்படியே வந்து ஃபெவிபாண்ட் ஒட்டுனதுக்கு அப்புறமா அடிஷனலா ஒட்டாத இடங்கள் ஃபெவிபாண்ட இந்த மாதிரி நம்ப அழகா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு, இப்படி திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா, அழகா இதுல இது ஃபிட் ஆயிடும். கொஞ்சோண்டு இடம் வந்து அந்த 2 பக்கமும் விட்டுருக்கோம் இல்லையா? அதுல வந்து 4 பக்கமும் இந்த மாதிரி துணிய ராப் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ப்ரவுன் ஷீட் போடுற மாதிரி இத அழகா வந்து இப்படி 4 பக்கமும் ராப் பண்ணிடுங்க. ஸோ ராப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது அந்த சென்டர்ல 3 பீஸா இருக்கிறதுல சென்டர் பீஸ் மட்டும் இப்படி மடக்குற மாதிரி அழகா நமக்கு கிடைச்சிரும். புக்லாம் கிடையாது இது. இப்போ இந்த மாதிரி வந்து ஜூட் கேன்வாஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஜூட் இதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி ஜூட் ஷீட் அப்படின்றது வந்து கடையில விக்கும். அது இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபோம் ஷீட் கூட இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு, இல்லன்னா இதுக்குமே வேஸ்ட் கிளாத் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் குடுக்கும் அப்படின்றதுனால இது நான் வாங்கியிருக்கேன். இது யூசுவலாவே ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்குது இப்போ. கிடைக்காத பொருள்னா நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆன்லைன்ல கிடைக்குது. ஸோ வாங்கிக்கலாம். ஒரு ஷீட்டே வந்து உங்களுக்கு ₹50க்கு கிடைக்கும். வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த மெஷர்மென்ட் நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிட்டு, நான் எப்படி கட் பண்றேனோ, அதே மாதிரியே இதுக்கு அவுட்லைன் குடுத்தா மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். சென்டர்லலாம் கட் பண்ணக்கூடாது. ஸோ அவுட்லைன்ல இந்த மாதிரி அழகா வந்து இத நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அவுட்லைன்ல மட்டும் நம்ப இத அழகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான். ஸோ ஷார்ப் சிசர் இருந்தா ஈஸியா கட் பண்ணிடலாம். துணி கட் பண்ற சிசர்லாம் ரொம்ப நல்லாருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேலண்டர் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல இத வந்து நம்ம ஒட்டப் போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைட்டா அப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த பக்கமும் இந்த மாரி கொஞ்சமா அந்த ஸ்லிட் மாரி கட் பண்ணி விட்டுட்டு, அந்த பக்கமும் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சைஸுக்கு 7 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளாத் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் எதோட நீளத்துக்கு இருக்கணும்னா, அந்த கேலண்டர் ஷீட் கட் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷன் இருக்கு இல்லையா? அதோட லென்த்துக்கு ஈக்குவலா வந்து வரணும். ஸோ பாதி வந்து இந்த ஜூட் கவர் பண்ணிடும். மீதி வந்து இந்த கிளாத் கவர் பண்ணும். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இத வந்து நம்ம மெஷர்மென்ட்ல கட் பண்ணி எடுத்துட்டு, 2 பக்கமும் இந்த கிளாத்த வந்து நான் ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டுனதுக்கு அப்புறமா, இப்போ இத ஒட்டப் போறோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபெவிபாண்ட இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி பட்டையா ஒரு லேஸ் மாதிரி இருக்கிறத வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அது அப்படியே வந்து கைப்பிடி வரும் இல்லையா? அந்த மாதிரி இதில பிடி மாதிரி நம்ம வைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். இது வந்து சிங்கிள் லேஸு. அத 4ஆ பட்டையாக்கி, அத ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி, அத ஸ்டிக் பண்ணி, இந்த மாரி நான் வந்து தடியா இந்த மாரி திக்கா ஆக்கியிருக்கேன். இல்ல இந்த மாரி திக்கா உங்களால கிளாத்லயே பண்ண முடியும்னாலும், அதே மாதிரி பண்ணி பைப்பிங் துணி மாரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணிடலாம். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அழகா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிட்டு, இதுல இந்த மாதிரி வந்து நீங்க அழகா இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத ஒட்டுனதுக்கு அப்புறமா, நம்ம வச்சிருக்க அந்த ஜூட் இருக்கு இல்லையா? அத இதுல வந்து அட்டாச் பண்ண போறோம். அதுக்காக இதுலயும் நம்ம ஃபெவிபாண்ட இந்த மாதிரி அழகா அப்ளை பண்ணிடணும். ஸோ டாப் டூ பாட்டம் எல்லா இடத்துலயும் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு பெரிய ஃபெவிபாண்ட் ஃபுல்லா தேவைப்படும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 7 மினிட்ஸ் வச்சுட்டு, இத அழகா இதுல இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த பைக்கு இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி இத ஸ்டிக் பண்ணிட்டு, இந்த துணி வச்ச ரீஜியன் அப்படியே சைட்ல வரா மாதிரி. ஓகேவா? இப்ப இதுல அந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. அதுக்கேத்த மாதிரி துணியும் சேர்த்து இதுல மடிச்சு விட்டுருங்க. 2 பக்கமும் அதே மாதிரியே துணிய வச்சு ஈக்குவலா இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. அடுத்து ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு, இதுல அப்ளை பண்ணிடுங்க. கிளாத்லயும் அதே மாதிரியே அந்த கோடுக்கு ஏத்த மாதிரி ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிடுங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே ஃபெவிபாண்டு அதே மாரியே அப்ளை பண்ணிடுங்க.
ஸோ ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இத வந்து அப்ளை பண்ண போறோம். இப்ப தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒட்டும் பொழுது பேலன்ஸ் ரீஜியனுக்கு நமக்கு கிளாத் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதோட சேர்த்து இது அழகா இந்த மாதிரி நம்ம ஒட்டிடணும். அதுக்காக தான் அங்க கட் பண்ணோம். ஸோ நான் சொன்ன அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, இது அழகா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கிளாத் போர்ஷன்ல இத அழகா இப்படி வச்சு, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா நம்ம இத வந்து ஒட்டிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழகா இதில ஒட்டிடணும். பேலன்ஸ் துணிய வந்து நம்ம அப்படியே மடிச்சிடலாம் அடுத்து. அத பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இது ஸ்டிஃப்பா இங்க வச்சு அழகா இந்த மாதிரி ஒட்டிடணும். இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபெவிபாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே உங்களுக்கு ஒட்டும். தையல்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா சூப்பராவே இந்த பேக் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி 2 பக்கமும் வந்து நம்ம ஒட்டிடணும். அழகா உங்களுக்கு ஃபர்மா, ஃபைனா ஒரு ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரியே இத மடிச்சிடணும். மடிச்சுட்டு நம்ம பண்ணணும். நான் இந்த கிராஃப்ட் பண்ணும்போது எந்த டெம்ப்ளேட் வீடியோவும் எடுக்கல. எந்த வீடியோ ரெஃபரன்ஸாவும் எடுக்கல. எனக்கா தோணி இத வந்து எப்படி நான் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, நானாவே வந்து சுயமா வந்து இந்த மெஷர்மென்ட் எல்லாமே நானே பண்ணது. ஸோ எந்த வீடியோவும் ரெஃபரன்ஸ் எடுக்காம, அ எனக்கு தோணுனது, இது இப்படி பண்ணா வரும் அப்படின்ற ஐடியால. இத விட பெட்டரா கூட நெறைய பேர் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுனத வச்சு நான் இத வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒட்டாத இடங்கள்ல கூட ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதோட சேர்த்து ஒட்டிட்டோம்னா, ரொம்ப ஸ்டிஃப்பா, ஃபர்மா உங்களுக்கு கரெக்ட்டா அழகா இதோட ஒட்டிடும். நல்லா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லுக் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். இது வெறும் கட்டப்பை மாதிரி, அப்புறமா அந்த கல்யாணத்துக்குலாம் போகும்பொழுது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பை குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. அத விட பெட்டராவே நம்ம இத வெர்ஷனா எடுத்துட்டு போப்போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைனா எல்லா பக்கமும் 4 பக்கமும் இத வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம், நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அந்த துணியும் பார்த்தீங்கன்னா, சைட்ஸ்ல வச்சு அழகா நம்ம ஒட்ட போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அத மடக்கி விட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அதனால வந்து நீங்க அடிஷனலா இந்த இடத்துல ஒட்டும்பொழுது, எவ்வளோ லென்த்தியா வேணாலும் இந்த கிளாத் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா, அப்படியே நம்ம இத மடிச்சு இந்த இடத்துல ஒட்டும்பொழுது, உங்களுக்கு அப்படியே உள்ள வந்து டபுள் லேயரா கிடைக்கும். அதனால இதுக்கான மெஷர்மென்ட் மட்டும் நீங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க கேலண்டர் சைஸ்க்கு ஏத்தா மாதிரி, நீங்களே பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நான் சொன்ன மெத்தட் வச்சு பண்ணும்பொழுது, நீங்க அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ, இந்த பக்கம்லாம் ஃபைனா ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேல டாப் போர்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கான சீலிங் குடுக்க போறோம். இது அப்படியே நீங்க ஒரு பேக்கா, ஜூட் பேக்கா வந்து எடுத்துட்டு போலாம். பட் நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ண போறதில்ல. தாராளமா நீங்க வந்து பழக்கடைக்கு, இல்லன்னா காய்கறி கடைக்கு போம்போது, இத ரொம்ப சூப்பரா அழகா ஒரு குட்டியா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட பேஸ் இருக்கு இல்லையா? அந்த பேஸ இந்த ஜூட் ஷீட்ல நம்ம வரைஞ்சு எடுத்துக்க போறோம். ஏன்னா வந்து டாப் லேயர் வந்து நம்ம மூட போறோம். அதுக்கேத்த மாதிரி வேணும் அப்படின்றதுனால, அதே மெஷர்மென்ட் கொண்ட பேஸ் ரீஜியன நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அதுல பாதியா இந்த மாதிரி ஒரு மெஷர்மென்ட் எடுத்து 4 சென்டிமீட்டர் 2 பக்கமும் வரைஞ்சிடுங்க. அடிஷனலா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒட்டுறதுக்காக தேவைப்படுற ரீஜியன் இது. ஸோ இது நீங்க 3 சென்டிமீட்டராவும் வச்சுக்கலாம். இன்கேஸ் 3 சென்டிமீட்டரா வச்சு பத்தாம போயிடுச்சுன்னா, அதுக்காக தான் 4 சென்டிமீட்டர் வச்சிருக்கேன். அப்புறமா சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஜிப்ப இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. மிடில்ல பிளேஸ் பண்ணிட்டு, அதோட மெஷர்மென்ட்ட நீங்க அழகா வந்து இந்த மாரி பென்சில்ல டிரா பண்ணிடுங்க. ஸோ 2 பக்கமும் டிரா பண்ணிட்டு, சென்டர்ல இந்த மாதிரி வந்து ஒரு லைனும் வந்து குடுத்துருங்க. ஸோ லைன் குடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு இது கிடைச்சிரும். அடுத்து சென்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரீஜியன் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஜிப்பு மட்டும் வரும் பாருங்க. அந்த இடத்த கட் பண்ணிட்டு, அதுக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதே சைஸ்ல அந்த ஜிப்புக்கு கொஞ்சம் அந்த சைஸ் இருக்கு இல்லையா? அதுக்கேத்த சைஸ்ல அப்படியே வந்து ஒரு கிளாத் எடுத்து, அதுல இந்த மாதிரி ராப் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, ஜிப்பு வந்து நம்ம டைரக்ட்டா அதுல ஒட்டும் பொழுது, அத நீங்க அன்சிப் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ சீக்கிரம் பிஞ்சிரும். ஃபெவிபாண்டோட ஒட்டி இருக்கிறது, இந்த ஜூட்டோட சில நேரம் அப்படியே ஃபிளிப் ஆயி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, கூடுதல் அழுத்தம் தர்றதுக்காக, இந்த மாதிரி கிளாத்த வந்து 2 பக்கமும் அந்த ஸ்டாப்பர் இருக்கும் 2 பக்கமும் ஜிப்புக்கு. ஸ்டார்ட் அண்ட் எண்ட். அந்த இடத்துல இந்த துணிய அழகா அட்டாச் பண்ணிட்டு, இந்த துணி மேல இப்ப ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த துணிய ஜூட்ல வந்து அங்க அங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல 2 பக்கமும் நீங்க ஒட்டும் பொழுது, இந்த ஜிப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைச்சுட்டு, நீங்க எத்தன வாட்டி வந்து இத ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணாலும் பிஞ்சே வராது. ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிச்சு உழைக்கும். அதுக்காக தான் இந்த கிளாத்த வந்து இந்த 2 பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இத அழகா அப்படியே சென்டர் பீஸ் இந்த மாதிரி வச்சு அழகா வந்து இதுல ஒட்டிடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஜிப்போட அந்த ஸ்டாப்பர் அண்ட் இந்த பக்கம் ஸ்டார்ட்டர் 2மே வந்து உங்களுக்கு அழகா வந்து உள்ள மடஞ்சிரும். ஜிப்பு மட்டும் இப்ப மேல அழகா வந்து தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 2 பக்கமும் இந்த மாரி மடிச்சு விட்டுர்றோம். மடிச்சு விட்டுட்டு மீதி எல்லா பக்கமும் ஃபெவிபாண்ட வந்து அப்ளை பண்றோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருள்
பொருள வந்து அழகா வந்து உள்வாங்கி மடிக்கிறோம் அப்படின்னா, அடிஷனலா கொஞ்சம் இடம் விட்டுட்டு அத மடிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு அடிஷனலா பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் பாட்டம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 சென்டிமீட்டரும், லெஃப்ட் அண்ட் ரைட்ல 4 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். ஸோ இந்த பாட்டமோட அந்த அ மெஷர்மென்ட்ட எடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 4 பக்கமும் நம்ம இது பண்ணிட்டு, இப்போ என்ன பண்றோம்னா, இந்த பக்கம் ஃப்ரண்ட் ரீஜியன்ல இந்த மாதிரி அழகா ஃபெவிபாண்ட வந்து நம்ம ஒட்டிடுறோம். ஒட்டுனதுக்கு அப்புறமா நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பேக் இருக்கு இல்லையா? அந்த பேக்குக்கான டாப் போர்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா, இத ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி மடிச்சு, இத அழகா வந்து இந்த 4 சென்டிமீட்டர் ரீஜியன் இருக்கு பாருங்க. அது எதுக்குன்னா, இந்த மாதிரி உள்ள வச்சு இதுக்கு மடிக்கிறதுக்கு தான். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த பேஸோட மெஷர்மென்ட்க்கு எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ராவ அப்படியே சைட்ல வந்து ஒட்டிடுறோம். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து சைட்ல ஒட்டிட்டு, அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம்லயும் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா? அத இந்த சைட்ஸ்ல வந்து ஒட்டிடுறோம். ஓகேவா? ஸோ வெர்டிகலா இருக்கு பாருங்க அங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம மடிச்சு இந்த மாதிரி நாலா பக்கமும் ஒட்டிட்டு, இத நல்லா நீங்க அழுத்தி விடணும். நல்லா ஜிப்ப தொறந்துட்டு கூட உள்ள கை விட்டுட்டு, நீங்க நல்லா எல்லா பக்கமும் அழுத்திட்டீங்கன்னா, ஃபெவிபாண்ட் அப்படின்றது ரொம்ப அழகா நம்ம ஸ்டிச் பண்ணா எவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்குமோ, அதே அளவுக்கு ரெடி ஆயிடும். ஸோ ஜிப்ப தொறந்து நீங்க உள் பக்கத்துல கூட கை விட்டு, நல்லா எல்லா பக்கமும் அந்த ஃபெவிபாண்ட நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கியூட்டான இந்த ஹேண்ட் பேக் அப்படின்றது ரெடி ஆயிடும். இப்ப அடிஷனலா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங்க போட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப எல்லாருமே வந்து பெயிண்டட் ஹேண்ட் பேக்ஸ் அப்படின்றதுக்கு மாறிட்டே வராங்க. அதே மாரி டோட் பேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பெயிண்ட் பண்ணி பட்டர்ஃப்ளைஸ் அது மாரிலாம் நெறைய பண்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேலண்டர யூஸ் பண்ணி இந்த மாரி கியூட்டா பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி அழகா இத சுத்தி, சுத்தி இந்த மாதிரி நம்ப வரைஞ்சுட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம அழகா ஒரு கர்வியா வந்து குடுத்து வந்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டாப் ரீஜியன் அப்படியே இன்வெர்டட் கர்வ்ஸா வந்தும் குடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், இதோட எண்ட் ரிசல்ட் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பைரலா அழகா ஒரு கிளவுட் ஸ்ட்ரக்சருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிடணும். இந்த ப்ளூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ப்ளூ இந்த ஷேட்ஸ் குடுக்க போறோம். ஒண்ணு வந்து டார்க் ப்ளூ, இன்னொன்னு ராயல் ப்ளூ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ப்ளூ இல்லன்னா டீல் ப்ளூ. இந்த மாதிரி கலர்ஸ் 3 எடுத்துட்டு, இந்த கர்வ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒண்ணொன்னா, ஒண்ணொன்னா, ஒண்ணொன்னா இந்த மாதிரி நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அடுத்து இந்த ராயல் ப்ளூ கலர் வருது இல்லையா? அந்த மாதிரி கலர வந்து இந்த டார்க் ப்ளூலேருந்து அப்படியே லைட் ஷேடா வந்து குறைச்சிட்டே வந்து அழகா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அடுத்து ஸ்கை ப்ளூவையும் வந்து இதில வந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ வந்து ஃபுல்லா வந்து நம்ம குடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, ரொம்ப கியூட்டா வந்து இது நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த கிளவுட் எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். அடுத்து இதில வந்து நம்ம ஸ்கை ப்ளூ அப்படின்றதையும் குடுத்துடலாம். இல்ல டீல் ப்ளூ 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா நம்ம பெயிண்ட் பண்ண இது ரொம்ப சூப்பரா அழகா வந்து ஆயிடும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் இத குடுத்துடலாம். அதே மாரி பேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துலயுமே கம்ப்ளீட்டா நீங்க ஸ்கை ப்ளூவ வந்து குடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம குடுத்ததுக்கு அப்புறமா, இங்க ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் குடுத்து அப்படியே சன் மாதிரி வரைஞ்சுட்டு, அந்த சன்னுக்கு அப்படியே ரேஸ் வரா மாதிரி நம்ம அழகா வந்து வரைய போறோம். பிங்க்ல இது உங்களுக்கு வைப்ரன்ட்டா தெரியலனாலும், அந்த எஃபெக்ட் அப்படின்றது ப்ளூவோட சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப சன்ரைஸ் இந்த மாதிரி வரா மாதிரி எல்லா பக்கமும் சன்ரைஸ் அப்படியே வரா மாதிரி நான் கோடு கோடா இதுல வந்து வரைஞ்சிடுறேன். இந்த இடத்துல நீங்க சன்னும் வரைஞ்சுட்டு ரெயின் டிராப்ஸ் மாரியும் வரையலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம ஹேண்ட் பெயிண்டட் ஹேண்ட் பேக் அப்படின்றது வந்து சூப்பரா வேஸ்ட் கேலண்டர்ல இருந்து கியூட்டா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்கு? இது கியூட்டா இருக்கா? இந்த ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.